காணோம். ஓகே, தெரியுதா? சரி, லிஸ்ட் யாருக்கு ஞாபகம் இருக்கு? Can somebody get me? Just create a list here. How do I? ஏதா வேணா சொல்லு. Good. Okay. Good. So it's item 1. Check. Okay. Item 2. Right? இப்படிதானே? I know this have to. புதுசா கேக்குது. Okay. நடக்குது. Alright, so let's keep aside. Okay. சரியா, இதான சொல்றீங்க? ஓகே, ஸோ இப்போ என்ன ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னாக்கா, ஸோ லெட்ஸ் கிரியேட் ஒரு டிவிஷன் வச்சுப்போம். ஓகே, ஸோ ஒரு டிவிஷன் வச்சுப்போம். ஸோ அந்த டிவிஷனுக்குள்ள மறுபடியும் ஒரு டிவிஷன் வச்சுப்போம். ஓகே, சாரி. ஓகேயா, ஸோ இந்த டிவிஷனுக்குள்ள ஒரு ப்ராடக்ட். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் எனி ப்ராடக்ட், ரைட்? ஸோ இதுக்கு ஜெனரலாக ஒரு கிளாஸ் வச்சுப்போம். ஓகே, ஸ்டைல் ஏன்னா காமன் ஸ்டைலாக ஒன்று வச்சுப்போமா, எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி. ஸோ அதுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஒரு காமன் ஸ்டைல் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம், ரைட்? ஸோ டாட் ஆர்டர் ஸ்டைல் தானே. ஸோ இதனோட எது இல்லை தட்ஸ் ஓகே. இல்லை ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இங்கே ப்ராடக்ட், ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராடக்டாக வந்து நான் இங்கே போட போகிறேன் நான். ஓகே, ஜஸ்ட் சும்மா. ஓகே, ஜஸ்ட் டூ த அன்ஆர்டர் எனிதிங், ரைட்? ஸோ இல்லைனா வந்துட்டு அன்ஆர்டர் லிஸ்ட் வச்சு எப்படி வேணா வச்சுக்கலாம். ஹோல்ட் ஆன், வெயிட் அ மினிட், ஐ ஜஸ்ட் டெல் யூ, ரைட்? ஸோ இதனோட ஹைட் வந்துட்டு ஒரு 300 பிக்சல் வச்சுக்கலாம். ஸோ இதனோட விட்த் வந்துட்டு ஒரு 500 பிக்சல் வச்சுக்கலாம். ஓகே, சரியா? ஸோ இதை வந்துட்டு இங்கே இந்த டிவுக்கு இந்த கிளாஸ் போட்டுக்கலாம், ரைட்? ஸோ வாட் இஸ் த கிளாஸ் நேம்? ஆர்டர் ஸ்டைல். இதான போடுவேன். ஸோ இதுக்கு மேபி பேக்ரவுண்ட் வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது இது வச்சுக்கலாம், கரெக்ட்? ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும். ஓகே, சரியா? ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்குள்ள என்ன பண்ணலாம், வேணும்னா நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் ஒரு இமேஜ் வச்சுக்கலாம், ரைட்? ஸோ இமேஜ் src, ரைட்? எது வச்சுக்கலாம்? என்ன ப்ராடக்ட் வேணும், யாருக்கு ஏதாவது சொல்லுங்கப்பா, ஏதாவது ப்ராடக்ட் சொல்லுங்கப்பா.
cheese. Okay, cheese. ஒருத்தன் சீஸ் பையன், சீஸ் பிடிக்கும் உனக்கு? ஓகே, சீஸ், செடா சீஸ். ஓகே, ஸோ இதனோட பிக்சர் நம்ம எடுத்துக்கலாம். Save this image. Where do you want to save? நீங்கள் எங்கே டெவலப் பண்ணுறீங்களோ உங்களோட அந்த இப்போ இந்த அசைன்மெண்ட் எங்கே இருக்கோ அங்கே போய் சேவ் பண்ணிக்கலாம். கரெக்டா? நான் இங்கே தான் வச்சுருக்கேன். எங்கே இருக்கு லிஸ்ட். சரியா? ஸோ என்னது இதுக்கு பேர் சீஸ் அப்படின்னு சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே சீஸ் டாட் சாரி இப்போ நான் வந்திருக்கேன் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதனோட எங்கிற பொம்மை காணா லோட் ஆகிட்டு இருக்குதுண்ணா. ஓகே, வந்துச்சா? ஓகே, ஸோ வேணும்னு நீங்கள் வந்து சைஸ் எல்லாம் போட்டு டிஃபைன் பண்ணி இன்னும் பியூட்டிஃபை எல்லாம் பண்ணிக்காங்க. ஐ எம் நாட் பியூட்டிஃபைங் இட், ரைட்? ஸோ இதனோட நேம் என்ன? ஒரு பி டேக்லையோ இல்லைனா வந்துட்டு நார்மலாக லேபிள் டேக்லையோ எங்கே வந்து எங்கே வேணால் வச்சுக்கோங்க. ஓகே, come on. What is this called? Cheese. Okay, cheese. Good. சரியா? இதே மாதிரி நம்ம நிறையா ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன வேணால் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ நீங்கள் வந்துட்டு பட்டன் ஒன்று வச்சுக்கலாமா? இது சீஸு. ஓகே, ஆர்டர் பட்டன் ஒன்று வச்சுக்கலாமா? இல்லைன்னா ஆட் டு கார்ட். ஓகே, ஆட் டு கார்ட் பட்டன் வச்சுக்கலாமா ஒன்று? நான் வந்து சும்மா வச்சுக்கோ ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். ஓகே, ஆட் டு கார்ட் பட்டன். ஆட் டு கார்ட் பட்டன்னா ஒன்றுக்கு வச்சுக்கலாமா அந்த மாதிரி, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி. ஓகே, அடுத்தது நான் ஒரு 4 மட்டும் போடுறேன் இப்போதைக்கு. ஓகே, ஓகே, ஒரு 4 மட்டும், ஒரு 4 ஐட்டம் மட்டும் அந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, நீங்கள் வந்துட்டு மற்றெல்லாம் வச்சு கரெக்டாக இந்த இமேஜ் எல்லாம் ரீசைஸ் பண்ணிலாம் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி பியூட்டிஃபை பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஓகே, ஸோ மார்ஜின்லாம் போடுங்க. மார்ஜின்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாலாம் நீங்கள் அந்த பியூட்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் பண்ணணும். ஓகே, நான் சும்மா நினச்சிக்கோ லே அவுட் மட்டும் பண்ணுறேன். ஓகேயா? இங்கே மார்ஜின் போடுங்க. ஓகே, இதுக்கு மார்ஜின் போட்டால் என்ன ஆகும் யாருக்கு தெரியும்? அது சுற்றி கேப் வரும், அதை சுற்றி மார்ஜின் வரும். மார்ஜின்னா எனக்கு தெரியாதா? ஓகே, ஸோ மார்ஜின், பேடிங்கு, அப்புறம் இந்த இமேஜோட சைஸு, இமேஜ் சென்டர் பண்ணுறது, இந்த இது பண்ணுறது, அந்த பியூட்டிஃபிகேஷன்லாம் நல்லா பண்ணுங்க. ஓகே, பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஆன் கிளிக் ஆஃப் திஸ் பட்டன் இந்த ப்ராடக்ட் ஜஸ்ட் அ நேம். ஓகே, அது வந்துட்டு ஸோ யூ கீழே வந்துட்டு ஐம் கிரியேட்டிங் அனதர் டிவ். ஓகே, சே இன்னொரு டிவ் இங்கே இருக்கணும். ஸோ இதில் நான் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் வச்சுக்கிறேன். ஓகே, சரியா? இது ஹியர் இஸ் an unordered list. ஸோ நான் இங்கே என்ன போட போகிறேன் அப்படின்னாக்கா PU
your cart has these items. Your cart has these items அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கணும். which is when I click this, இது வந்துட்டு இது கீழே இதுக்கு அடுத்து வந்துட்டு ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்றது இதுதான் வந்துட்டு இப்போ நாங்க பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ அதுக்கு வந்துட்டு இது வந்துட்டு நம்ம வந்துட்டு சும்மா நச்சுக்கு வந்துட்டு டைரக்டா பண்ணாக்கா அப்படியே போய் நம்ம சும்மா அப்படியே ஆட் பண்ணி விட்டுலாம். பட் ரைட், இது வந்துட்டு நீ வந்துட்டு எத்தனை ஐட்டம் வேணா ஆட் பண்ணலாம். இதுவே வந்துட்டு சீஸை 3 கிளிக் பண்ணா 3 சீஸ் வந்துடும். ரைட், இது வந்துட்டு கேட். ரைட், சே ஃபார் எக்ஸாம்பிள். ரைட், ஓகே. ஸோ லெட்ஸ் சர்ச் ஃபார் சம் மோர் திங். அடுத்து என்னது? கேட் வேணுமாமா. ஓகே, கேட். சாரி, ஓகே. இந்த கேட்டை வாங்குறேன்னு வச்சுக்கோ. லுக்ஸ் லைக் a bad cat. ஓகே, கியூட் கேட் வாங்கலாமா? என்ன இது? Come on. Okay, whatever. Cat. Save. Okay. அப்புறம் வேற என்ன? இந்த ரெண்டு சொல்லுங்க. ஓகே, flowers. That paper. Okay. Anything slow work ஆகுது. Okay. டேய், வேற எவனா சொல்லுங்கடா. பேட்மேனா? பேட்மேனே ஆர்டர் பண்றேன் நீ. பேட்மேன் டாய். ஓகே, பேட்மேனே ஆர்டர் பண்றானா? ஓகே. ஓகே, சரி. Bat. Dot. Okay. Hey, come on. Okay. அடுத்தது கேட்டா. cat dot jpg. அப்புறம் வேற என்ன? அடுத்து இன்னொன்னு என்ன? ஃப்ளவரா? That I need to do some work before that. அப்புறம் தான் பண்ண முடியும். ஓகே, சரியா? சரி, இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னதெல்லாம் கரெக்டா அலைன்டா இல்ல, அதெல்லாம் நீங்க பார்த்து கரெக்டா அலைன் பண்ணி எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வந்துட்டு நீங்க ஸ்டைலிங் ப்ராப்பரா பண்ணிக்கணும். ஓகே, சும்மா இதே மாதிரி வந்துட்டு கச்சாமச்சான் பண்ணக்கூடாது. நான் வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கச்சாமச்சான் பண்றேன். யூ கேன் டூ இட். ஓகே, ஜஸ்ட் டூ இட். ஓகே, ஸோ இப்போ நான் ரைட். ஸோ ஃபார் திஸ், ஸோ
இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வந்துட்டு ஸோ லெட்ஸ் மேக் அ ஸ்கிரிப்ட் ஃபார் திஸ் ஸ்கிரிப்ட். ஸோ இதில் என்ன ஸோ ஓகே ஸோ நோ ரைட். ஸோ இது ஒர்க் ஆகணும்னு என்ன பண்ணணும், ஃபங்க்ஷன் ரைட், ஃபங்க்ஷன் தானே கால் பண்ண போகிறோம் ரைட். ஸோ ஆட் டு கார்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம இன்புட் வாங்க போகிறோம். என்ன வாங்க போகிறோம், ஐட்டம். ஸோ என்ன ஐட்டம் வந்துட்டு இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோமோ அந்த ஐட்டத்தோட நேம். ஓகே, இந்த ஐட்டத்தை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஐட்டம் இங்கே வருது. இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஸோ வி ஹாவ் சம்திங் கால்ட் லிஸ்ட். ஓகே, ஸோ லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம யூஸ்வலாக வேரியபிள் என்ன பண்ணுவோம், let. Okay, so something right, item, so item name அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஸோ அந்த ஐட்டம் நேம்ல வந்துட்டு ஸோ இங்கே ஐட்டம் நேம் வந்துச்சுன்னா ஸோ ஐட்டம் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் ஈக்குவல் டு ஐட்டம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இப்போ என்ன ஆகும், say for example let me add here. So on click done. On click எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், ஒரு ஐட்டம். on click of this button. Okay, on click of this particular button நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஓகே, ஸோ add to cart அப்படின்னு ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஓகே இதோட நேமை கொடுக்கணும். வாட் இஸ் இஸ் நேம், சீஸ். நீங்க எந்த நேம் வேணா பண்ணிக்கலாம். சீஸை நம்ம பண்ற இப்போ ஓகேயா. சே ஃபார் எக்ஸாம்பிள் ரைட், நெக்ஸ்ட் நான் வந்துட்டு இப்போதைக்கு இது இருக்கட்டும், நான் கீழே இதுக்கு கீழே வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், ஒரு p tag போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு ஐடி கொடுத்துக்கிறேன். ஐட்டம் செல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ இங்க வந்துட்டு டாக்குமெண்ட் டாட் catch element by id item cell dot inner html is equal to item name. இப்போ என்ன ஆகும் நினைக்கிறீங்க, யாரோ சொல்ல முடியுமா? இப்போ என்ன ஆகும், இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணா என்ன ஆகும், who can say this? இப்போ வந்து ஆட் டு கார்ட் அந்த நேம் வந்து நீ அன்மியூட் பண்ண பேசுற. இப்போ நான் கிளிக் பண்ணா என்ன ஆகும், இந்த பட்டன் கிளிக் பண்ணா என்ன ஆகும், என்ன வரும், எந்த நேம்? ஸோ கிளிக் பண்ணா சீஸ். ஏன்னா லுக் அட் இட் ரைட், இந்த இடத்துல நான் செலக்டட் ஐட்டம் இஸ் சீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ நவ் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு சே தட் இந்த இடத்துல சரி ஓகே இந்த இடத்துல வந்துட்டு ஒரு div போட்டுக்கலாம் ஜஸ்ட் டு பி clear, right? You selected cheese. Okay, see you selected nothing here, right? When இதை click பண்ணாக்கா you selected cheese வந்திருக்கா. ஸோ சேம் இதே மாதிரி நான் என்ன பண்றேன், சேம் பட்டனை எல்லாத்துக்கும் நான் போடுறேன்.
எங்கடா 3 தான் இருக்கா? 1 2 3 4 ஓகே. ஓகே. சோ இதுல பேட்மேன். பேட்மேன் கரெக்ட்டா ஸ்பெல்லிங்? பேட்மேன் கரெக்ட்டா தப்போ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. கேட். flowers. Okay. Batman. Batman space கிடையாது. Flowers. அதெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்கடா. Batman. Cat. சரியா? ஸோ நான் கேட்னு செலக்ட் பண்ணேன்னா இங்க என்ன கேட்னு வரும். ஸோ ஃப்ளவர்ஸ்னு செலக்ட் பண்ணா ஃப்ளவர்ஸ் வந்துருச்சு. ஏன் வருதுன்னு தெரியுதா? புரியுதா? டு யூ நீட் டு எக்ஸ்பிளைன் திஸ் ஒன்? யாருக்கு புரியல? யாருக்கு இது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல? இதுல நிறைய தடவை பார்த்துருக்கோம். யாருக்குமே புரியலையா? ஓகே தென் ஃபைன். யா ரைட். ஸோ நான் இப்போ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா நான் எனக்கு வந்துட்டு இது வந்து நான் ஒரு தடவை கிளிக் பண்ணோன்னே என்ன வந்து நீ செலக்டட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது அவ்வளோதான். பட் ஆனால் யுவர் கார்ட் ஹேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக ஆட் ஆகணும். கரெக்டா? ஸோ அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் ஜஸ்ட் கோயிங் ஹியர். தேர் இஸ் சம்திங் கால்ட் W3 ஸ்கூல்ல போனீங்கன்னாவே தெரியும். W3 ஸ்கூல்ல இதெல்லாம் வெப்சைட் எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க? Anybody using this one? Good. ஸோ இதில் நீங்கள் போனீங்கன்னா இங்கே நிறைய லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். Just make use of this one. This is a very, very awesome. Okay. Here is something called array. You have to be using these things. Okay. ஸோ ஒரு அரே அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பெருசாக கழட்டிக்காதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ லிஸ்ட், கைண்ட் ஆஃப் ஜஸ்ட் அ லிஸ்ட். ஓகே. ஸோ கார்ட் சரி, இப்போ வந்துட்டு கார்ட்டுங்கிறது என்ன? கார்ட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? ஃபுல்லாக லிஸ்ட் இருக்கும். கரெக்டா? ஸோ ஒரு லிஸ்ட். ஸோ லிஸ்ட்டை வந்துட்டு இப்படி தான் டிஃபைன் பண்ணணும். ஓகே. இப்போ வந்துட்டு எம்டி லிஸ்ட். ஸோ இதுக்குள்ளே ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாக்கா வந்துட்டு நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு ஏற்கனவே இருக்கலாம். ஸோ கார்ட்டுக்குள்ளே வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஏற்கனவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று போடுறேன். வாட் இஸ் இட்? இருக்குது, என்ன இருக்குது? ஆல்ரெடி வந்துட்டு யுவர் ரிசீப்ட். ஓகே. ரிசிப்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போடுறேன். ஸோ இங்கே வந்துட்டு இப்போ அந்த கார்ட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ இதனோட இன்னர் ஹெச்டிஎம்எல் அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ இதுக்கு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடாது. ஓகே. இதுக்கு பதிலாக இதுக்கு உள்ள என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணுறோம். ஓகே. எப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம காட்டுறேன். ஓகே. ஸோ அதுக்கு இதுக்கு உள்ள வந்துட்டு அந்த ஐட்டம்ஸை நம்மளே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே வந்துட்டு நம்ம கோட் அடிச்சு பில்ட் பண்ணோம். பட் இது வந்து இப்போ நம்ம அதை பில்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம்? நம்ம ஸ்கிரிப்ட் எழுத போறோம். எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. கரெக்டா? ஓகே. ஸோ இதுக்கு ஐடி போட்டுக்கலாம். ஓகே. ஸோ ஹியர்ஸ் அ கார்ட் லிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட்? சரியா? ஸோ சேம் as this. கார்ட் லிஸ்ட். ஓகே. ஸோ கார்ட் லிஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்? ஸோ இங்கே வந்துட்டு நான் புதுசாக வந்துட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன். ஓகே. திஸ் இஸ் இன்னர் HTML இன்னர் கண்டென்ட்னு வச்சுக்கிறேன். ஓகே. இது வந்துட்டு எம்டியா இருக்கு. ஓகே. ஃபாலோ தெரியுமா? எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க?
இதுக்கு முன்னாடி ஃபார் லூப் பண்ணியிருக்கோமா நம்ம? We know the for loop in, right? We know the for loop, right? Yes. So இது வந்துட்டு for loop n. இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. சரி, for loop n. So இந்த syntax அப்படியே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Okay, so let it அப்படின்னாக்கா வந்துட்டு in எந்த லிஸ்ட்? காட் வந்துட்டு இப்போ லிஸ்ட் ஒரு அரே. ஓகேயா? ஒரு நிமிஷம், இது yeah, sorry, இதை யூஸ் பண்ணணும். கரெக்ட். ஓகே, let's see. Okay, inner content is equal to it. Okay, இது ரொம்ப எனக்கு கொஞ்சம் மறைக்குது, அதனால நான் கமெண்ட் பண்ணி விட்டுறேன். சாரி, இந்த சின்டாக்ஸில் என்ன இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, லெட் index less than got length. போய் என்னடா தப்பு பண்ணேன்? ஆச்சு மறுபடியும். ஓகே, ஓகே. ஸோ நம்ம போய் டீபக் பண்ணி பார்க்கலாமா? இன்ஸ்பெக்ட். கமான் ரொம்ப ஸ்லோவாக இருக்காது. தெரியுதா? யாருக்கெல்லாம் தெரியல? ஓப்பன் ஃபைல். ஓகே, ஓ ஓகே, இதில் என்ன இருக்கு? இன்னர் ஐட்டமில் ஓ யா, ஓகே, சாரி, அண்டர்ஸ்டாண்ட்.
index is equal to 0. Okay. Okay. Okay, fine. So இங்க receipt இருக்கா வந்திருக்கா? ஓகே, ஸோ நான் அதை அப்புறமா டீபக் பண்ணி கட்டுறேன் ஏன் ரிசிப்ட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரிசிப்ட் வந்திருக்கா? ஸோ ஒவ்வொரு தடவை ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே போயிட்டு செலக்டட் ஐட்டம் ரைட் கார்ட் டாட் புஷ் அப்படின்னு சொல்லணும். இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம், ஐட்டம் புஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் அரே அப்படின்னாக்கா, அரே அப்படிங்கிறது இட் இஸ் லைக் அ லிஸ்ட். ஓகே, ஸோ அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே, ஸோ அதனோட ஃபர்ஸ்ட் ஐட்டம் எப்பவுமே வந்துட்டு இட் வில் ஸ்டார்ட் வித் 0. ஃபர்ஸ்ட் ஐட்டமோட இண்டெக்ஸ் என்னது? ஃபர்ஸ்ட் ஐட்டமோட இண்டெக்ஸ் என்ன? 0. ஓகே, செகண்ட் ஐட்டமோட இண்டெக்ஸ் என்ன? 1. எஸ், ரைட். ஸோ தேர்ட் ஐட்டமோட இண்டெக்ஸ் என்ன? 2. ஸோ அது மாதிரி அப்போ 10th ஐட்டமோட இண்டெக்ஸ் என்ன? 9. ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அப்போ நம்ம வந்து 10th ஐட்டம் எடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி எடுக்கணும். இப்போ ஒரு லிஸ்ட் இருக்கு, அரே. ஓகே, ரைட். அந்த அரேல நான் வந்துட்டு இப்போ செகண்ட் ரைட் ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஆப்பிள் அப்படின்னு போடுறேன் ரைட். நெக்ஸ்ட்ல வந்துட்டு ஆரஞ்ச் அப்படின்னு போடுறேன் ரைட். ஸோ இப்போ நான் சிம்பிளா போயிட்டு இங்க பண்ணாக்கா என்ன இருக்கு? received apple orange. So என்ன ஆயிருக்கு அப்படின்னா if you look at it right, so let me just explain it here with the debugging. எங்க இது debug come on debug come on. எங்க போச்சு? ஓகே, ஸோ இங்க பாரு, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னாக்கா வந்துட்டு இங்க வந்துட்டு இண்டெக்ஸ் வந்துட்டு 0வா வரும். அந்த 0ல இப்போ இன்னர் கண்டென்ட்ல என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ரிசீப்ட் அப்படின்னு இருக்கு. அந்த ரிசீப்ட் அப்படிங்கிறது எதுல இருக்கு? கார்ட்ல. அப்போ கார்ட் ஆஃப் 0 அப்படின்னு எடுத்தா உனக்கு என்ன என்னென்ன வரும்? அதுல ரிசீப்ட் வெளியில வரும். ஓகே, அது வந்துட்டு இன்னர் கண்டென்ட்டோட ஆட் பண்ணும். ஓகே, அடுத்தது இப்போ இன்னர் கண்டென்ட் என்ன இருக்கு? ரிசீப்ட் அப்படின்னு இருக்கு. அடுத்தது என்ன பண்ணும்? மறுபடியும் இங்க வந்து என்னோட இண்டெக்ஸ் என்ன பண்ணும்? இன்க்ரிமெண்ட் பண்ணுமா? பார்த்துருக்கோமா முன்னாடியே? ஓகே, இண்டெக்ஸ் இது வந்துட்டு 1 ஆயிடும். 1க்கு அப்புறம் கார்ட் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் 1 அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? விச் இஸ் இண்டெக்ஸ் நம்பர் 1ல என்ன இருக்கு? ஆப்பிள் இருக்கு. ஸோ அது ஏற்கனவே இன்னர் கண்டென்ட்ல என்ன இருக்கு? ரிசீப்ட் அப்படின்னு இருக்கு ரைட். அது கூட ஆட் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிட்டு வரும்போது தான் இந்த மாதிரி வந்துட்டு வருது ரைட். ஸோ நமக்கு இந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ நமக்கு எப்படி வரணும்னா லிஸ்டா வரணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா I'm going to very simple magic that இங்க இதை ஸ்ட்ரிங்கா பண்ணிக்கிறேன் li. So let's see who recognize this one. இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்ல முடியுமா? இது போய் லிஸ்ட்ல ஆட் ஆகும் ஃபர்ஸ்ட். எங்கடாச்சு? என்னமோ ஆயிடுச்சுடா. இது வேற ஒண்ணு. ஓகே, கேன்சல் இட். சரி, இப்போ கொஞ்ச நேரத்துல வந்துட்டு கேன்சல் ஆகிடும். see it right. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்? இது வந்து நான் லிஸ்டா ஸ்ட்ரிங்கா கனெக்ட் பண்ணி அதுக்குள்ள இதுல இன்னர் HTML போட்டுட்டேன். இன்னர் HTMLனா இந்த P யோட எங்க
இதுக்குள்ள வந்துட்டு இருக்க மாதிரி, அதாவது எல்ஐ இதையெல்லாம் போடுற மாதிரி. சாரி, I need to get a better one, man. Sorry. இதுக்குள்ள நம்ம மேனுவலா இப்ப போட்டு பண்ணோம் இல்லையா, இது வந்துட்டு இந்த வேலையை இங்க ஸ்கிரிப்டே பண்ணுது. Right? Did you understand? சாய் தூங்குறியா? தூங்குற அப்புறம் தான் போய் தூங்கு, கிளாஸ்ல இருக்காது. ஓகே, புரியுதா? நான் சொன்னது புரியுதா இல்லையா? ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், இது வந்துட்டு ஏன் வந்துட்டு புஷ் ஆகலை? இப்போ மேபி நான் இப்போ ஸ்டாப் ஆயிரும் நினைக்கிறேன். ஸ்டாப் ஆகிட்டாக்கா வந்துட்டு லெட் மீ கண்டினியூ வித் வீடியோ. நீங்கள் வந்து வீடியோ பார்த்து ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சதுன்னா ஜஸ்ட் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணுறது மட்டும்தான். ஓகே, அதை நான் இப்போ வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பரவாயில்ல, இது பண்ணு. ஓகே, ஸோ இது வந்துட்டு நீ உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸாக பண்ணி இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபை பண்ணி, இதே பேஜை நீங்கள் பியூட்டிஃபை பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்கள் கார்டில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நாங்கள் எத்தனை தடவை கிளிக் பண்ணுறோமோ அத்தனை டைம் இங்கே ஆட் பண்ணோம். அந்த ஆர்டரில் என்ன ஆர்டரில் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த ஆர்டரில் இங்கே ஃபுல்லாக இருக்கணும். இதுதான் அசைன்மெண்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ யாருக்கு புரியலை? அசைன்மெண்ட் யாருக்கு புரியலை? எல்லாம் புரிஞ்சது இல்லையா? ஓகே, குட். யா, சோலார் எக்லிப்ஸ்லாம் வந்துட்டு நான் அப்புறமா பண்ணி காட்டுறேன். சரி, ஓகே. யா, இல்லை நான் பண்ணுறேன், அது முடிகிற வரைக்கும் போகிறேன். நான் வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி ஜஸ்ட் அடுத்த 5 minutesல வந்து நான் வீடியோ முடிச்சிடுவேன். நீங்கள் வீடியோ அந்த லாஸ்ட் பார்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஓகே. ஸோ now it's coming. Okay, let's see what's the problem here. When I add it, it's coming here. Then the cart has where is the cart? Add to cart. Click. ஐட்டம் கண்டென்ட் இருக்கு, கார்ட் இருக்கு, ஐட்டம் நேம் இருக்குங்களா? எங்க அது அந்த குளோபல் வேரியபிள் இருக்குமே. இன்னர் கண்டென்ட் இருக்கு, ஐட்டம் இருக்கு, ஸ்கிரிப்ட் இருக்கு, கார்ட். ஓகே, ஸோ கார்ட்டில் எங்கள் கார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிசிப்ட் இருக்கு, ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு. ஸோ இதில் இது கூட நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுறோம். ஓகே, எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு we'll see. Moving to the next. ஓகே, see இப்போ இந்த கார்ட்டில் if you look at it, right, receipt இருக்கு, ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, and சீஸும் ஆட் ஆயிடுச்சு. ரைட், so now it's coming here. okay, so now என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ லிஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்ல இந்த கார்ட் அப்படிங்கிறதுல கார்ட்ல வந்துட்டு என்ன இருக்கு? ரிசிப்ட் இருக்கு, ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, சீஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு லிஸ்ட் ஆகணும். ரைட், ஏன் வந்துட்டு ஓகே, லெட்ஸ் see. ஸோ அடுத்தது, ஸோ we are going to the next step. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 0 இருக்கா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் இண்டெக்ஸ் 0. now இது வந்துட்டு இன்னர் கண்டென்ட்ஸ். ஸோ look at it, right? ஸோ அந்த எல்ஐ ரிசிப்ட் நம்ம மேனுவல் எழுதணும் இல்லையா, அது வந்துட்டு இங்கேயே ஆட் ஆயிடுச்சா? ஓகே, அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப்.
ஸோ இப்போ இண்டெக்ஸ் வந்துட்டு 1. இண்டெக்ஸ் 1ல வந்துட்டு என்னது? ஆப்பிள். ஆப்பிள் வரும், ரைட்? நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்க போனோம் அப்படின்னா, இப்போ இங்க பாருங்க இன்னர் கண்டென்ட்ல என்ன இருக்கு? எல்ஐ ரிசீவ்ட் க்ளோசிங் எல்ஐ அண்ட் மறுபடியும் நெக்ஸ்ட் இது போயிடுச்சு. see எல்ஐ ஆப்பிள் இது அப்படியே போயிட்டே இருக்கு, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் வருது. இது வரைக்கும் ஆரஞ்சு வரைக்கும். அப்புறமேட்டுக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? வெளியில போயிடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னாக்கா, நம்ம இது லெஸ் தேன் அப்படின்னு மட்டும் போட்டிருக்கோம். இதை லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு போடணும். ஓகே, தட் இஸ் அ ப்ராப்ளம். ஓகே ஓகே ஸோ நவ் இப்போ நான் வந்துட்டு தூக்கி விட்றேன். ஸோ we don't need it for now. undefined global script cheese which is pushed array. There's 3 array in this one. Oh, okay, sorry, yeah, that's my mistake, sorry. சாரி, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆக்சுவலி வந்துட்டு இப்படி பண்ணணும். புஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி பண்ணணும். ஐம் சாரி. மறந்து போச்சு. இட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ வருதா? ஏன் அன்டிஃபைன்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து let me just see what is the problem. Let's see what's the problem. Cheese. Okay, let me refresh it. Okay.
Okay, cool. Yeah. Sorry. Yeah. Some little unpreparedness. That's fine. Okay. So இதில் வந்துட்டு இருக்கிறதுல என்னது ஆட் ஆகுதா? ஸோ பேட்மேன் வருதா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு இது வந்துட்டு ஏற்கனவே நம்ம வச்சிருக்கிறோம் கரெக்டா? ஸோ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எம்டி பண்ணிடலாம். ஸோ எம்டியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு காட்டில் ஒன்றுமே இருக்காது இல்லையா? ஸோ இங்கே வரும். ஸோ யூ செலக்டட் ரைட், யூ கோயிங் டு செலக்ட் ஃபார் சீஸை செலக்ட் பண்ணும்போது you selected, I'm clicking right, you selected cheese, your card has cheese. So இன்னொரு cheese பண்றேன். இன்னொன்று ஆடாதா? இப்போ பேட்மேன் போய் செலக்ட் பண்றேன். You selected Batman and your card has 2 cheese and Batman. So Batman. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுங்க, நீங்க வந்துட்டு இன்னும் நிறையா இன்னும் ஒரு 5-6 ஐட்டம் போட்டு நீங்க வந்து your card has அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஸோ இது எப்படி ஆட் ஆகுது அப்படின்னா இதுதான் வந்துட்டு ஆக்சுவலா அரே லிஸ்ட் அப்படிவாங்க. ஓகே, இந்த லிஸ்ட் வந்துட்டு இட்ஸ் அன் எம்டி லிஸ்ட். இதுக்குள்ள நீங்க வந்துட்டு ஒவ்வொரு ஐட்டமா இருக்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஐட்டம் இஸ் இண்டெக்ஸ்ட் வித் 0, அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும் ரைட். நீங்க வந்துட்டு எத்தனை வேணா போட்டுக்கலாம். எப்படி அதற்குள்ள ஆட் பண்றது அப்படின்னா கார்ட் டாட் புஷ் பண்ணணும். புஷ் பண்ணும்போது இருக்கிறதுல நெக்ஸ்ட் ஐட்டமா பார்த்து அது போயிடும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க போய் டீபக் பண்ணுங்க. டீபக் பண்ணி ஓகே, ஸோ டீபக் பண்ணி சோர்ஸ் போயிட்டு அந்த இது போயிட்டு டீபக் பண்ணும்போது ஓகே, இங்க டீபக் பண்ணும்போது லெட் மீ மேக் இட் பிகர் ரைட். ஸோ பிக் பண்ணிட்டு ஸோ இந்த பக்கம் பிக் பண்ணிக்கிறேன். இங்க லெட் மீ ஜஸ்ட் புட் அ பிரேக் பாயிண்ட் ஹியர். ஸோ when I click here right, பிரேக் பாயிண்ட் வரதுல இங்க ஸ்கிரிப்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இதுதான் வந்துட்டு சீஸ். அதுக்குள்ள என்னென்ன இருக்கு, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏற்கனவே வந்துட்டு சில ஐட்டம் சொல்லியிருக்காங்க கரெக்டா ஏற்கனவே ரைட். இஃப் ஐம் ஜஸ்ட் ஆடிங் நவ், இஃப் ஐம் புஷிங் இட் ரைட், இப்போ என்ன ஐட்டம் வந்திருக்கு, பேட்மேன் ஐட்டம். ஸோ அது வந்துட்டு இந்த லிஸ்ட்டுக்குள்ள புஷ் பண்றேன். ஸோ இட்ஸ் அ லிஸ்ட், அரே அப்படிங்கிறது லிஸ்ட், அதுக்குள்ள புஷ் பண்றேன் ரைட். நெக்ஸ்ட் ஸ்டெப் போனோன்னு என்ன ஆகுது, இதுக்குள்ள இன்னும் ஒரு பேட்மேன் போய் புஷ் ஆயிடுச்சு. அப்புறமேட்டுக்கு என்ன பண்றோம், இது வந்துட்டு இதுதான் நம்மளோட ஆக்சுவலா கார்ட் உள்ள இருக்கிறது ரைட். இது எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணணும், இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரைட். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்றோம், ஒரு இன்னர் ஸ்கிரிப்ட் அப்படி இன்னர் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு இது வச்சுட்டு எல்லாத்தையும் லிஸ்ட் வந்துட்டு நம்ம HTML பில்ட் பண்றோம். ஸ்கிரிப்டே நமக்கு பதிலா நம்ம உட்காந்து டைப் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கு பதிலா இப்போ நம்ம எழுதின ஸ்கிரிப்ட் அதுவா பண்ணுது நமக்காக ரைட். அது பண்ணி அதை கொண்டு போய் நம்ம இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் ரைட். இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் உள்ள நம்ம இந்த கண்டென்ட் போய் வச்சிடறோம். வச்சுட்டு என்ன ஆகும், இது பார்த்தா நார்மலா அன்ஆர்டர் லிஸ்டா டிஸ்பிளே ஆகும், அவ்வளவுதான் ரைட். ஸோ இதை வந்துட்டு நீங்க பண்ணுங்க, பண்ணி சப்மிட் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் அ assignment for this week. Okay, enjoy.